அருள் அமுதம். ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. நம்முடைய அருளமுதம் என்கின்ற இந்த யூடியூப் சேனல் வாயிலாக நாம் அநேக வீடியோக்களை ஷார்ட் வீடியோ மட்டுமில்லாமல் ஒரு 10 நிமிடம் 8 நிமிடம் வரக்கூடிய வீடியோக்களையும் பதிவிட்டு வருகிறோம். இதில் ஏராளமான நம்முடைய சனாதன தர்மத்தை பற்றியும் ஜோதிட சாஸ்திரங்களை பற்றியும் பல ரகசியங்களை பற்றியும்லாம் நாம் இந்த வீடியோவிலே யூடியூப் மூலமாக பதிவிட்டு வருகிறோம். அந்த வகையிலே இன்றைக்கு நாம் நம்முடைய பதிவிலே பார்க்க இருப்பது ஒருவருடைய விதியை மதியால் வெல்ல முடியுமா என்பதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கவிருக்கிறோம். எனவே அதற்கு முன்பாக இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு நாம் இந்த வீடியோவுக்குள் பதிவினை பார்ப்போம். விதியை மதியால் வெல்ல முடியுமா? அப்போ சில பேர் சொல்லுவா, இதுபடி அதுவும் இப்படி தான் நடக்கும், அதெல்லாம் பிரம்ம லிபி பிறக்கும் போதே பிரம்மன் தலையெழுத்து எழுதி விட்டான், இதெல்லாம் மாற்ற முடியாதுன்னு சொல்லுவாள். கண்டிப்பாக மாற்றலாம். அடியேனுடைய அனுபவத்தில் சொல்லுகிறேன். ஏன் நான் ஜோதிடர் என்கின்ற ரீதியிலே சொல்லுகிறேன். இதற்கு புராணங்களிலே கூட நமக்கு பிரமாணங்கள் கதைகளாக இருக்கிறது. இப்போ குசேலனுடைய கதை எல்லாருக்கும் தெரியும். குசேலனுக்கு 27 குழந்தைகள். அவன் கண்ணனுடன் பால்ய வயதிலே குருகுலத்திலே வேத பாட்டை கற்றவன், தர்மத்தை அனுஷ்டிக்கவன், நித்தியமாக செய்யக்கூடிய தன்னுடைய அனுஷ்டானங்களை முறையாக செய்பவன், தர்மப்படி வாழ்கின்றவன், கொஞ்சம் கூட அதர்மத்திலிருந்து விலகாதவன். அப்பேற்பட்ட குசேலன் வெறும் தாரித்திர நிலையிலே, வறுமை நிலையிலே கஷ்ட ஜீவனத்துடன் வாழ்ந்து வருகின்றான். அப்பொழுது அவன் அவனுடைய மனைவி ஒரு நாள் அவனை கூப்பிட்டு, உன்னுடைய பள்ளி தோழன்தானே கிருஷ்ணன் துவாரகையினுடைய ராஜாவாக இருக்கிறான், அந்த பள்ளி கிருஷ்ணனிடம் சென்று ஏதாவது உதவி பெற்று வந்தால் நம்முடைய குழந்தைகள் 3 வேளை பசியாரி நல்ல ஒரு தரித்திர நிலையிலிருந்து நன்றாக இருக்கலாமே என்று சொல்லி மனைவியினுடைய வற்புறுத்தலின் பேரில் அவன் துவாரைக்கு புறப்படுகின்ற பொழுதிலே அவனுடைய மனைவியிடம், என்னுடைய தோழனை பார்க்கின்ற பொழுது பொதுவாகவே சொல்லுவார்கள், ஒரு குருவையோ ஒரு ஜோதிடரையோ ஆலயங்களுக்கோ செல்லும் பொழுது வெறுங்கையோடும் செல்லக்கூடாது, அதே போல் தான் ஒரு நண்பனை பார்க்கின்றவர்களும் பெரியோர்களை பார்க்கணும் வெறுங்கையோடும் செல்லக்கூடாது என்பார்கள். அந்த அடிப்படையில் குசேலன் தர்மத்தை தெரிந்து வைப்பதனால் தன்னுடைய மனைவியிடம் சொல்கிறான், நான் ஒரு நண்பனை பார்க்க போகிறேன், வெறுங்கையுடன் எப்படி செல்லுவேன் சொல்கின்ற பொழுது அவள் மனைவி அவனுடைய உத்ரீம் என்று சொல்லக்கூடிய அந்த தோள்பட்டியிலே தோளிலே படக்கூடிய துண்டை எடுத்து அந்த துண்டினுடைய ஒரு நுனியிலே வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பழைய அவளை எடுத்து அந்த கிழிந்த துண்டிலே முடிந்து கொடுக்கிறாள். இதை கொடுங்கள் உன்னுடைய நண்பனுக்கு என்று சொல்கிறாள். குசேலனும் தன்னுக்கு கொடுத்தால் மனவரை ஏற்றுக்கொள்வான் என்று சொல்லி கிளம்பி விடுகிறான். துவாரைக்கு வருகிறான். கண்ணன் குசேலன் அறிவதை அறிந்து கண்ணன் அவனை வாசலுக்கு தன்னுடைய 2 மனைவியரிடம் பாமாருக்குமணி இணைந்து வாசலிலிருந்து அரண்மனை வாயிலிருந்து அழைத்து சென்று தன்னுடைய சிம்மாசனத்திலே அமர வைத்து அவனுக்கு பாத பூஜைகள் செய்து, ஏனென்று சொன்னால் குசேலன் வேதம் படித்தவன், வேத அத்தியனம், தர்மத்தை நிறைய தர்மங்களை கற்றவன், சாஸ்திரங்களை கற்றவன். எனவே அவனுக்கு பாத பூஜைகள் பண்ணி அந்த பாதத்திற்கு தன்னுடைய மனைவிமார்களுடன் பூஜைகளை செய்து அவனுக்கு ராஜ போஜனம் என்று சொல்லக்கூடிய போஜனத்தை செய்விக்கின்றான். தன்னுடைய நண்பனுக்கு அவனுடைய அடிமனதிலிருந்து அத்தனை உபச்சாரம் செய்து மகிழ்கின்றான். அப்பொழுது குசேலன் கிளம்பக்கூடிய நேரம் வந்துவிட்டது. அப்பொழுது குசேலன் கிளம்புகின்ற பொழுது, ஐயோ மனைவி சொன்னாலே, இந்த அவளை கொடுக்கணும்னு சொன்னாலே, இவ்வளோ பெரிய உபச்சாரம் பண்ணி நம்முடைய கண்ணன் பண்ணியிருக்கிறானே, அவனுக்கு போய் இந்த கிழிந்த துண்டில் இருக்கக்கூடிய இந்த அவளை எப்படி கொடுப்பது என்று யோசிக்கின்ற பொழுது கண்ணன் அவனுடைய மனதில் எண்ணிய எண்ணத்தை அறிந்து அவன் கொடுக்க மாட்டான். ஏனென்று சொன்னார், அவனுடைய பூர்வ ஜென்மத்திலே இந்த குசேலன் பெரும் தனவந்தனாக பெரும் செல்வந்தனாக இருந்து ஒருவருக்கும் ஒன்றும் கொடுக்காமல் தர்மத்தை செய்யாமல் கருமையாக வாழ்ந்ததனால் தான் இந்த பிறவியிலே அவன் இந்த தரித்திரிய நிலையிலே கஷ்ட ஜீவிதத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறான் என்பதை கண்ணன் நன்றாக அறிவான். எனவே அவன் கையால் கொடுத்து விட்டால் அவனுக்கு இந்த தாரித்திரிய நிலை போகிவிடும் என்று மனதிலே கிருஷ்ணன் நினைக்கின்றான். இப்பொழுது குசேலனுடைய மனதை பாருங்கோ, அவனுடைய விதி என்பது அவனுக்கு வலியதாக இருக்கிறது. அவன் தாரித்திரிய நிலையில் தான் இருக்க வேண்டும் என்று. இப்போ அவன் குசேலன் பூர்வ ஜென்மத்திலே அந்த பெரும் செல்வந்தனாக இருந்து யாருக்கும் உதவிகளை செய்யாமல் தர்மத்தை செய்யாமல் கருமையாக வாழ்ந்ததனால்தான் இந்த ஜென்மத்திலே அவன் வறுமையான நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறான். ஆனால் இந்த ஜென்மத்திலே அவ்வளவு வறுமை
நிலையிலும் தன்னுடைய மனதிலே ஒரு நண்பனுக்கு நாம் இந்த ஒரு கிழிந்த வஸ்திரத்தில் இருக்கக்கூடிய இவ்வளவு தூரம் உபச்சாரம் செய்த நண்பனுக்கு இதை கொடுப்பதா என்கின்ற அடிப்படையிலே தான் இந்த பழைய அவளை கொடுப்பதா என்கின்ற அந்த தூய மனதால் தூய எண்ணத்தால் அவன் கொடுக்கவில்லையே என்று அதை தவிர தூய மனதுடன் அவன் அதை சிந்தித்ததனால் அவன் கொடுக்கவில்லை. உடனே கண்ணன் அதை புரிந்து கொண்டு அவனுடைய அந்த ஒரு உத்திரியத்திலிருந்து பிடுங்கி எடுத்து தான் அவளை உண்டு அவனுக்கு அந்த ஒரு பெரும் செல்வந்த பாக்கியத்தை அளிக்கின்றான். இப்பொழுது பாருங்கள், அவனுடைய அந்த குசேலனுடைய அந்த பூர்வ ஜென்மத்தினுடைய வாசனை, அந்த விதி என்பது அவனை கொடுக்க விடாமல் தடுக்கின்றது. ஆனால் அவனுடைய மதி என்கின்ற மனம், அவனுடைய மனம், சந்திரன் தான் மதி இல்லையா, அந்த மனம் என்பது அவனுக்கு அதை இந்த தூய ஒரு மனதுடன் சிந்தித்து இந்த பழைய துணியிலே இந்த பழைய அவளை எவ்வாறு கண்ணனுக்கு கொடுக்க வேண்டும் என்கின்ற அந்த ஒரு தூய மனதுடன் இருந்ததனால்தான், அது மட்டும் இல்லாமல் நண்பனிடம் உதவி கேட்கக்கூடாது, யாசகம் கேட்கக்கூடாது என்ற ஒரு தர்மத்தையும் தெரிந்து வைத்ததனால்தான் அவன் அந்த நண்பனிடம் அந்த யாசகத்தை அவன் கேட்கவில்லை. எனவே அதை கண்ணன் புரிந்து கொண்டு தாமாகவே அதை அந்த உத்தரித்து எப்படிங்க அவளை கொடுத்து அவனுக்கு அந்த ஒரு செல்வந்த நிலையை உயர்த்தி காண்பித்தான். எனவே இந்த இடத்திலே குசேலனுடைய விதியை அவனுடைய மதி என்கின்ற மனம், அந்த தூய மனம் வென்று அவன் வாழ்க்கையிலே செல்வந்தநாதருக்கு இப்போ இது அந்த குசேலன் கண்ணனுக்கு அந்த அவளை கொடுத்திருந்தால் கூட, கண்ணன் அதை பெற்று அவனாக கொடுத்திருந்தால் கூட கண்ணன் பெற்று அருளியிருப்பான் என்றால் கிடையாது. எனவே இந்த இடத்தில் அவன் கொடுக்காமல் இருந்த அந்த தூய மனமே, அந்த மதியே அவனுக்கு கண்ணன் அருள்வதற்கு காரணமாக இருந்தது. எனவேதான் விதியை மதியால் வெல்லலாம் என்று சொன்னால், ஒருவர் சந்திரன் ஒருத்தருக்கு லக்னம் என்பதுதான் விதி. இந்த லக்னத்தினுடைய அடிப்படையில் தான் நாம் இன்றைக்கும் ஜோதிடத்தை அவருடைய வாழ்க்கையை கணிக்கின்றோம். ஆனால் இந்த கோச்சாரம் சந்திரனை வைத்து ராசியை வைத்து சொல்லுகிறோம் இல்லையா, இந்த கோச்சாரத்திலே சந்திரனுக்கு அந்த நல்ல ஒரு இடங்களிலே கேந்திர ஸ்தானங்களிலோ அல்லது நல்லதொரு இடங்களிலோ நவகிரகங்கள் செஞ்சிருக்கின்ற பொழுது ஒருவர் தூய மனதுடன் தூய எண்ணத்துடன் தர்ம சிந்தனையுடன் ஒருவர் வாழ்க்கையிலே அவர்கள் செய்யக்கூடிய அந்த நேரத்தில் செய்யக்கூடிய முயற்சிகள், அவருடைய விதி எப்பேற்பட்டதாக இருந்தாலும் சரி, தீவினைகள் எவ்வளவு நிறைந்ததாக இருந்தாலும் சரி, அத்தனையும் அழித்து இந்த தூய மனமானது சந்திரன் என்று சொல்லக்கூடிய அந்த கோச்சாரத்திலே கிரகங்கள் நல்ல நிலையிலே இருக்கின்ற பொழுது அவனுடைய தூய மனத்துடன் அவன் வாழ்ந்து விட்டால் அந்த இடத்திலே அவனுடைய விதியை மதி வெல்லும் என்கின்ற அடிப்படையிலே தான் இன்றைக்கும் ஜோதிடர்கள் கோச்சார ரீதியாக பலன்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். எனவே அந்த கோச்சார பலன்கள் என்பது விதியை மீறி நல்ல ஒரு பலனை கொடுக்க வேண்டும் சொன்னால், தூய மனமும் தூய எண்ணமும் தர்ம சிந்தனை உடையவர்களுக்கு மட்டுமே அந்த கோச்சார பலன்கள் அவர்களுக்கு நல்லதொரு பலனை தரும். அதுவே விதியை மதியால் வெல்லலாம் என்பதற்கு ஆதாரமாகும். அருள் அமுதம்.